மோகன் டைரி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகிய ஹெச்எப் தலையீத்து கிடேரியோட விற்பனை பதிவு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்ருக்க மாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எப் கிராஸ் தலையீத்து கிடேரிங்க. இது நல்ல ஒரு ஹெவி சைஸ் கிடேரிங்க. இந்த கண்ணு போட ஒரு வாரம் எடுத்துக்குங்க. நல்ல பெரிய மடி அமைப்பு கொண்ட மாடுங்க. தலையீத்திலேயே எனக்கு ஒரு 10-20 லிட்டர் கறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை கண்டிப்பாக தேர்வு செய்யலாங்க. ஏன்னா இந்த மாடு தலையீத்துக்கு ஒரு 20 லிட்டர் கறவை இந்த மாட்டில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. நல்ல ஒரு பாடி அமைப்பான மாடுங்க. நல்ல ஒரு நைஸ் தோலில் நல்ல ஒரு ஹெவி சைஸான மாடுங்க. இந்த மாட்டை பார்த்தீங்கன்னா 2 பல்லு தாங்க போட்டிருக்கு. தலையீத்து கிடையாது தாங்க. நல்ல 2 பல்லுலேயே நல்ல ஒரு ஹெவி சைஸான மாடுங்க. நல்ல ஒரு பெரிய மாடு வேணும் தலையீத்துலேயே அப்படிங்கிறவங்க இந்த மாட்டை கண்டிப்பாக நீங்கள் இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க. இந்த மாடு வரக்கூடிய வெய்ய காலத்தில் ஒரு ஹெச்எப் பியூர் ஜாதி கிடையாதுங்க. இது ஒரு கொஞ்சம் கிராஸ் டைப் மாடுனால இது எல்லா ஒரு வெயிலுக்கும் இந்த மாடு கண்டிப்பாக தாங்குங்க. ஏன்னா இது ஒரு கொஞ்சம் கிராஸ் டைப் மாடு தாங்க, பியூர் ஹெச்எப் கிடையாதுங்க. இது ஒரு கொஞ்சம் கிராஸ் டைப் மாடு தாங்க. அதனால் இந்த மாடு எல்லா ஒரு வெயிலுக்கும் இந்த மாடு கண்டிப்பாக செட் ஆகுங்க. நல்ல ஒரு சின்ன கொம்பில் நல்ல ஒரு அழகான கொம்புங்க. நல்ல ஒரு நெத்தி வெள்ளையான மாடுங்க. அதே மாதிரிங்க காம்பு நல்ல ஒரு காம்பு இடைவெளிங்க. 4 காம்பு நல்ல ஒரு காம்பு இடைவெளிங்க. நல்ல ஒரு குணமான மாடுங்க. தலையத்தில் ஒரு சில மாடுகள் கறவைக்கு கால் தூக்குங்க. ஆனால் அதெல்லாம் எந்த இதுவுமே தூக்காதுங்க. நல்ல ஒரு குணமான மாடுங்க. இந்த மாடை வேணுங்கிற நண்பர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு இந்த மாட்டை வாங்கிக்கலாங்க. நன்றி.